என் அன்பு பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் கேட்கிறாய், கர்த்தாவே, நான் நினைப்பது உம்முடைய சித்தமா? நான் போக நினைக்கும் பாதை நீர் காட்டிய பாதையா? நான் எடுக்க நினைக்கும் முடிவு உம்மிடமிருந்து வந்ததா இல்லை என் மனதிலிருந்து வந்ததா என்று. பிள்ளையே, உன் பிரச்சனை நான் பேசாதது அல்ல. உன் பிரச்சனை நான் பேசும் குரல்களில் எது என்னுடையது என்று உனக்கு தெரியாததுதான். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த பல தவறுகளுக்கு காரணம் நீ என் குரலை கேட்கவில்லை என்பதல்ல, உன் சொந்த குரலை என்னுடைய குரல் என்று நம்பியதுதான். சில நேரங்களில் நீ ஒரு காரியத்தை மிகவும் விரும்புகிறாய், அதை பற்றி இரவு பகலாக யோசிக்கிறாய், அதை பற்றியே ஜெபிக்கிறாய், அதை பற்றியே கனவு காண்கிறாய். சிறிது நாட்களில் அது என்னுடைய சித்தம் என்று கூட நீ நம்ப ஆரம்பித்து விடுகிறாய். ஆனா பிள்ளையே, நீ ஒரு காரியத்தை அடிக்கடி நினைப்பதால் அது என்னுடைய குரலாக மாறிவிடாது. நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ இன்று எடுக்க நினைக்கும் அந்த முடிவு நாளை உனக்கு எந்த நன்மையும் தரவில்லை என்றாலும் அதை எடுக்க நீ தயாராக இருக்கிறாயா? இல்லை, அது உனக்கு லாபம் தருவதால் தான் அதை விரும்புகிறாயா? இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல். ஏனெனில் பல நேரங்களில் நீ என் சித்தத்தை தேடுகிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் உனக்கு பிடித்த முடிவுக்கு என்னுடைய முத்திரையை தேடுகிறாய். ஒரு பக்கம் உன் ஆசை பேசுகிறது, இன்னொரு பக்கம் உன் பயம் பேசுகிறது, மற்றொரு பக்கம் மனிதர்கள் பேசுகிறார்கள். இந்த எல்லா சத்தங்களுக்கும் நடுவில் என்னுடைய குரல் எது என்று கண்டுபிடிக்க முடியாமல் நீ தவிக்கிறாய். பிள்ளையே, நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ கடைசியாக எடுத்த முக்கியமான முடிவை நினைத்துப் பார். அந்த முடிவை எடுக்கும்போது உனக்கு உண்மையிலேயே என்னுடைய சித்தம் வேண்டுமா இருந்தது? அல்லது நீ விரும்பியதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயா? இதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. நீ என்னுடைய சித்தத்தை தேடுவதில்லை, நீ உன் சித்தத்திற்கு என்னுடைய கையெழுத்தை தேடுகிறாய். பிள்ளையே, சில நேரங்கள் நீ என்னிடம் ஒரு பதிலை கேட்பது போல தெரியும், ஆனா உண்மையில் நீ ஏற்கனவே பதிலை முடிவு செய்து வைத்திருக்கிறாய். நான் சம்மதிக்க வேண்டும் என்று மட்டும் எதிர்பார்க்கிறாய். நான் இல்லை என்று சொன்னால் நீ மீண்டும் ஜெபிக்கிறாய், மீண்டும் கேட்கிறாய், மீண்டும் ஒரு அடையாளம் தேடுகிறாய். ஏன் தெரியுமா? நீ என்னுடைய சித்தத்தை தேடவில்லை, உனக்கு பிடித்த பதிலை தேடுகிறாய். சில நேரங்களில் நீ என்னிடம், கர்த்தாவே, இந்த கதவை திறவும் என்று ஜெபிக்கிறாய். ஆனால் நான் அந்த கதவை மூடி வைத்திருக்கிறேன். நீ மீண்டும் ஜெபிக்கிறாய், மீண்டும் முயற்சி செய்கிறாய், மீண்டும் தட்டுகிறாய், ஆனால் அந்த கதவு திறக்கவில்லை. பிள்ளையே, ஒரு கதவு திறக்கவில்லை என்பதற்காக நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் அந்த கதவை திறந்தால் நீ அழ வேண்டியிருக்கும். அதனால்தான் நான் அதை மூடி வைத்திருக்கிறேன். பிள்ளையே, நீ ஒரு வீட்டை வாங்க விரும்புகிறாய், அல்லது ஒரு உறவை தொடர விரும்புகிறாய், அல்லது ஒரு வேலையை மாற்ற விரும்புகிறாய். நீ ஜெபிக்கிறாய், ஆனால் உன் ஜெபம் இப்படித்தான் இருக்கிறது. கர்த்தாவே, நான் நினைப்பது சரி என்று சொல்லும். ஆனால் உண்மையான ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் தவறாக இருந்தால் என்னை நிறுத்தும். பிள்ளையே, என்னுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறாயா? அப்படியானால் முதலில் இந்த ஒரு உண்மையை புரிந்து கொள். நான் எப்போதும் நீ விரும்புவதை கொடுப்பதில்லை, ஆனால் உனக்கு தேவையானதை கொடுப்பேன். ஒரு சிறு குழந்தை தினமும் இனிப்பு கேட்டால் அன்பான தந்தை எல்லா நேரமும் இனிப்பு கொடுப்பாரா? இல்லை. ஏனெனில் அவர் குழந்தையின் ஆசையை மட்டும் பார்க்கவில்லை, அதன் எதிர்காலத்தையும் பார்க்கிறார். அதுபோலவே நீ இன்று ஒரு கதவை திறக்கச் சொல்லி ஜெபிக்கலாம், ஆனால் அந்த கதவுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை நான் பார்க்கிறேன். நீ இன்று ஒரு மனிதரை பற்றி கனவு காணலாம், ஆனால் அந்த மனிதனின் இதயத்தை நான் பார்க்கிறேன். நீ இன்று ஒரு வாய்ப்பை ஆசீர்வாதம் என்று நினைக்கலாம், ஆனால் அதன் முடிவை நான் பார்க்கிறேன். பிள்ளையே, லோத்து சோதோமை நோக்கி பார்த்தபோது அது ஒரு ஆசீர்வாதமாக தோன்றியது. பச்சை பசேல் நிலம், வளமான பகுதி, நல்ல எதிர்காலம். அவன் கண்கள் சரி என்றது, ஆனால் அவன் வாழ்க்கை தவறு என்றது. ஏன்? ஏனெனில் எல்லா நல்ல வாய்ப்புகளும் என்னுடைய சித்தம் அல்ல. பிள்ளையே, இன்னொரு காரியத்தை நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நீ என்னிடம்,
கர்த்தாவே, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கள் என்று கேட்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் கேட்கிறேன், நான் ஏற்கனவே கொடுத்த அடையாளங்களை நீ கவனித்தாயா? சில நேரங்களில் நான் ஒரு கதவை மூடுகிறேன், நீ அதை சாத்தானின் தாக்குதல் என்று நினைக்கிறாய். சில நேரங்களில் நான் ஒரு மனிதரை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறேன், நீ அதை இழப்பு என்று நினைக்கிறாய். சில நேரங்களில் நான் தாமதப்படுத்துகிறேன், நீ அதை மறுப்பு என்று நினைக்கிறாய். ஆனால் பிள்ளையே, எல்லா மூடிய கதவுகளும் எதிரியின் வேலை அல்ல. சில மூடிய கதவுகள் உன்னை காப்பாற்ற நான் செய்த வேலை. எல்லா தாமதங்களும் தோல்வி அல்ல. சில தாமதங்கள் உன்னை தயார்படுத்த நான் கொடுக்கும் காலம். பிள்ளையே, நீ என்னிடம் அடிக்கடி ஒரு தவறு செய்கிறாய். உன் வாழ்க்கைக்கான என்னுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நான் சொன்ன சிறிய காரியங்களில் கீழ்ப்படிய விரும்புவதில்லை. நீ பெரிய பதில்களை தேடுகிறாய், ஆனால் சிறிய கீழ்ப்படிதல்களை தவிர்க்கிறாய். நீ கேட்கிறாய், கர்த்தாவே, நான் எந்த வேலைக்கு செல்ல வேண்டும்? ஆனால் நான் கேட்கிறேன், இப்போது இருக்கிற வேலையில் நீ உண்மையோடு இருக்கிறாயா? நீ கேட்கிறாய், கர்த்தாவே, எனக்கான சரியான மனிதர் யார்? ஆனால் நான் கேட்கிறேன், நீ சரியான மனிதராக வளர்கிறாயா? நீ கேட்கிறாய், கர்த்தாவே, என் எதிர்காலம் என்ன? ஆனால் நான் கேட்கிறேன், இன்று நான் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்கிறாயா? பிள்ளையே, பல நேரங்களில் என்னுடைய சித்தம் ஒரு பெரிய மர்மம் அல்ல. நீ இன்று செய்ய வேண்டியதை உண்மையோடு செய்வதில்தான் அது ஆரம்பிக்கிறது. பிள்ளையே, யோனாவை நினைத்துப்பார். அவனுக்கு என்னுடைய சித்தம் தெரியும். அவன் குழப்பத்தில் இல்லை, அவன் அறியாமையிலும் இல்லை. அவன் கீழ்ப்படிய விரும்பவில்லை. அதுதான் வித்தியாசம். இன்று நீ கேட்கிறாய், கர்த்தருடைய சித்தம் என்ன? ஆனால் உண்மையான கேள்வி, கர்த்தருடைய சித்தம் எனக்கு பிடிக்குமா என்பதுதான். பிள்ளையே, என்னுடைய சித்தம் எப்போதும் எளிதான பாதையா இருக்காது. ஆனா அது பாதுகாப்பான பாதையா இருக்கும். அது வேகமான பாதையா இருக்காது, ஆனா சரியான பாதையா இருக்கும். அது கூட்டம் செல்லும் பாதையா இருக்காது, ஆனா இலக்க அடையச் செய்யும் பாதையா இருக்கும். ஆபிரகாமை நினைத்துப்பார். அவருக்கு முழு வரைபடம் கொடுக்கப்படவில்லை. போ என்று மட்டுமே சொல்லப்பட்டது. அவர் நடந்தார். நடந்த பிறகுதான் அடுத்த வெளிச்சம் வந்தது. இதுதான் விசுவாசம். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நடப்பது அல்ல, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் என்னை நம்பி நடப்பது. பிள்ளையே, இன்று பல நேரங்களில் நீ ஒரு தவறு செய்கிறாய். என்னுடைய சித்தம் என்பது ஒரு உணர்ச்சி என்று நினைக்கிறாய். ஒரு நாள் எழுந்தவுடன், ஆஹா, இதுதான் தேவனுடைய சித்தம் என்று திடீரென்று புரிந்துவிடும் என்று நினைக்கிறாய். ஆனா பெரும்பாலான நேரங்களில் என்னுடைய சித்தம் ஒரு மின்னல் போல வருவதில்லை. அது ஒரு பயணம் போல வருகிறது. ஒரு அடி, பிறகு இன்னொரு அடி, பிறகு இன்னொரு அடி. அப்படியே நான் உன்னை நடத்துகிறேன். நீ முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படியில் கால் வைத்தால் போதும். அடுத்த படியை நான் காட்டுவேன். அதற்கு பிறகு அடுத்த படியை காட்டுவேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. பிள்ளையே, நீ இன்று தவறான முடிவை எடுத்து விடுவோமோ என்று பயப்படுகிறாய். ஆனா நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நீ என்னை உண்மையாக தேடிக்கொண்டிருக்கும் போது நான் உன்னை கைவிட்டு நிற்பதில்லை. நீ ஒரு தவறான பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாலும் நான் உன்னை எச்சரிப்பேன். நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன். நான் உனக்காக கதவுகளை மூடுவேன். ஏனெனில் உன் வாழ்க்கையை பற்றிய அக்கறை உனக்கிருப்பதை விட எனக்கு அதிகம். பல நேரங்களில் நீ என்னுடைய சித்தத்தை தவற விடுவோமோ என்று பயப்படுகிறாய். ஆனால் நான் உன்னை விட்டு விடுவேனோ என்று பயப்பட வேண்டாம். என்னை தேடும் இதயம் உன்னிடம் இருக்கும் வரை நான் உன்னை வழிநடத்துவேன். பிள்ளையே, என்னுடைய சித்தத்தை அறிய ஒரு ரகசியம் இருக்கிறது. அது பெரிய தரிசனங்களில் இல்லை, அது பெரிய அடையாளங்களிலும் இல்லை. அது ஒரு ஒப்புக்கொடுத்த இதயத்தில் இருக்கிறது. உண்மையாக, கர்த்தாவே, நான் தவறாக இருந்தால் என்னை நிறுத்தும் என்று ஜெபிக்கக்கூடிய மனிதனை நான் தவறான பாதையில் நீண்ட நாட்கள் நடக்கவிட மாட்டேன். பிள்ளையே, நீ என்னுடைய சித்தத்தை தவறவிடுவோமோ என்று பயப்படுகிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு ஆறுதலை சொல்கிறேன். உண்மையாக என்னை தேடும் மனிதனை நான் குழப்பத்தில் விட்டுவிட மாட்டேன். ஒரு தந்தை தன் சிறு குழந்தையை சாலையின் நடுவில் விட்டுவிட்டு போவதில்லை. அதுபோலவே
உன்னை படைத்த நான் உன்னை வழிநடத்தாமல் விட்டுவிட மாட்டேன். பிள்ளையே, இன்று நீ ஒரு முடிவின் முன் நிற்கிறாயா? அப்படியானால் என்னிடம் இப்படிச் சொல்: கர்த்தாவே, என் ஆசை அல்ல, உம்முடைய சித்தம் நடக்கட்டும். நான் விரும்புவதை அல்ல, எனக்கு தேவையானதை தாரும். நான் பார்க்காததை எனக்கு காட்டும். நான் போகக்கூடாத பாதையை மூடும். நான் செல்ல வேண்டிய பாதையை திறக்கும். பிள்ளையே, நீ உண்மையாக என்னுடைய சித்தத்தை தேட ஆரம்பித்தால் நான் உன்னை குழப்பத்தில் விட்டுவிட மாட்டேன். நான் பேசுவேன், நான் வழி நடத்துவேன், நான் தடுத்து நிறுத்துவேன், நான் திறப்பேன், நான் மூடுவேன். ஏனெனில் உன் எதிர்காலத்தை உன்னை விட நன்றாக நான் அறிவேன். இன்று இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் ஆமென் என்று பதிவிடு. என் அன்புள்ள பிள்ளையே, என் சித்தம் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறட்டும். உன் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துவேன். நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென்.